ஹாய் ஆதித்யா தமிழக மக்களே, இன்னைக்கு வைப்ஸ் ஆஃப் ஆதித்யா நம்ம கூட யார் இருக்காங்கன்னா டேனி பிரதர் தான் இருக்காரு. வணக்கம். எஸ், உங்ககிட்ட தான் சில பல கேள்விகள்லாம் நான் வந்து கேட்க கண்டிப்பா. அதுக்கு நீங்க டப்புன்னு மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த சொல்ல போறீங்க. ஓகே, 18+ நம்பரா? ஆமா, 18+ன்றது நம்பர் தான். 18% ரொம்ப இன்டெலெக்சுவலான விஷயம் மட்டுமே புரிஞ்சிக்கக்கூடிய வயசு அது. நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸ்ல இருந்து, அப்புறம் ஓட்டர் ஐடில இருந்து, அப்புறம் மெச்சூர்ட் அடல்ட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது அந்த வயசுல எல்லாத்தையும் தொடங்குறாங்க. நிறைய விஷயங்கள். சிங்கிளா மோஸ்ட் ப்ரெஷியஸ் அண்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட். ஆமா. ஓகே, லவ் மேட்டர். நமக்கு வந்தா வலி, மத்தனுக்கு வந்தா சிரிப்பு. வீட்ல யாருமே இல்லாதப்ப நீங்க பண்ணக்கூடிய 3 விஷயம் என்ன? நல்லா சமைப்பேன். ஓகே. ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிட்டு சாப்பாடு போடுவேன். ஓ ஆமா, நல்லா தூங்குவேன். இந்த 3 வந்து நான் நல்லா பண்ணுவேன். சூப்பர். என்ன மாதிரியே நீங்க? ஆமா, ஏன் தனியா இருக்கும் போது நல்லா தூங்க முடியும். ஒரு தொண்டை இல்லாம போட்டு போன மாதிரி சைடுல போட்டு தூங்கிடலாம். குக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால நிறைய சமைப்பேன். ஓகே. சமைச்சதை யாராவது சாப்பிட வச்சு பாக்கணுமேன்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருவோம். ஓகே, சூப்பர். நைஸ். நல்ல ரேபிட் ஃபயர் இதுல வரும். 1 கோடி ரூபாய் காசு கொடுத்தாலும் இந்த விஷயத்தை நான் பண்ணவே மாட்டேன்னா என்ன பண்ண மாட்டேன்? சினிமால தம்மடி ரேசிங் மட்டும் பண்ணவே மாட்டேன். ஆமா, சோ எனக்கு பிடிக்காது அவ்வளோ. ஓகே. இது சினிமா தவிர நான் ரியல் லைஃப்ல அடிச்சது கிடையாது, அடிக்க மாட்டேன். ஓகே, நைஸ். இதுக்கு வந்து நம்ம கை கொடுத்து நீங்க எந்த விஷயத்துக்கு ரொம்ப அடிக்ட்? ஃபேமிலியோட இந்த எமோஷனல் பாண்டிங் ரொம்ப அடிக்ட். முக்கியமா பசங்க வந்ததுக்கு அப்புறமா அது ரொம்ப அடிக்ஷன் ஓவர் ஆகுது. ஓகே, மென்டலி. ஓகே. பிசிக்கலி அடிக்ஷன் என்னன்னா படம் பார்க்கறது. ஏதாவது ஒரு படம் பார்க்கணும், நம்ம தெரிஞ்ச சர்க்கிளை போய் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடணும். அதை பற்றி என்னைக்காவது பேசி அப்போதான் கொஞ்சம் மனசு அப்படியே இதாகும், கொஞ்சம் சாந்தமாகும். அப்படியே. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பார்த்தீங்களா, கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் டப்புன்னு சொல்லி எதையுமே மறைக்காம அப்படியே ஓப்பன் ஹார்ட்டா எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்காரு. உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வேற லெவல்ல சூப்பரா சக்சஸ் பண்ணணும். நீங்க இப்ப எப்படி ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி வாழ்நாள் முழுக்க ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி ஆதித்யா சார்பாக விஷ சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச். எஸ் மக்களே, எல்லாரும் ஹாப்பியா ஜாலியா இருந்தீங்களா? எஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான செலிபிரிட்டியோட சில பல கேள்விகளோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். பாய்.